சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அண்ணே 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 இங்க பாரு. ஐயோ நான் உன்னை இந்த நிலைமையிலேயே பார்க்கணும். ஐயோ என்னால தானே நீ இப்படி கிடக்குற. நீ ஜூஸ் வேண்டான்னு சொன்னப்பவே நான் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். இந்த கையால தானே உன்னை ஜூஸ் கொடுத்து குடிக்க வச்ச. நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், நீ என் பேச்ச தட்ட முடியாம தானே நீ இப்படி கிடக்குற. நீ ஊர்ல இருந்து வரட்டும்னா கொஞ்ச நாள் காத்திருந்தேன்னா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. ஐயோ நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன் பேச்ச மதிக்காம இந்த ஃப்ராட் கும்பல் கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன். இந்த பழா போட்ட சதிகாரங்களோட திட்டத்தை என்னைக்கு நான் ஏத்துக்கிட்டேனோ அன்னைக்கு எனக்கு 7 பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ இன்னும் நான் என்னென்ன பிரச்சனை எல்லாம் சந்திக்க போறேன்னு தெரியலையே. நீ ஊர் ஜனங்க கிட்ட இத்தனை வருஷமா சேர்த்து வச்சிருந்த பேரு புகழ் கௌரவம் எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்ட. என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு அண்ணே. அண்ணே இங்க பாரு, இங்க பாரு அண்ணே. அண்ணே இங்க பாரு, அண்ணே இங்க பாரு. நான் பண்ண தப்புக்கு என்ன தனியா தவிக்கிற மாதிரி தண்டனையை கொடுத்துறாதண்ண. நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் என்னால ஏத்துக்க முடியும். ஆனா ஆனா என்ன விட்டுட்டு போற தண்டனை மட்டும் என்னால ஏத்துக்கவே முடியாது. அண்ணே அண்ணே இங்க பாரு அண்ணே. அண்ணே நான் சொல்றது கேக்குதா அண்ணே? அண்ணே 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 இங்க பாரு அண்ணே. அண்ணே இங்க பாரு அண்ணே. எந்திரின அண்ணே எந்திரி. ஏய் துளசி, மயக்கத்துல இருக்கிறவன எந்திரி எந்திரினா எப்படி எந்திரிப்பான்? உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? நீ என்ன செஞ்சா உன் அண்ணனை காப்பாத்த முடியும்னு உனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே நீங்க வந்து தேவையில்லாம நேரத்தை வேஸ்ட் பண்ணி உன் அண்ணன் உயிரோட விளையாண்டுட்டு இருக்கல. உன் அண்ணனை பார்த்து கண்ணீர் வடிச்சதெல்லாம் போதும். பாக்கி இருக்க வீட்டுல போய் வசூல் பண்ற வேலையை பாரு. உன் அண்ணன் மயக்கத்தை தெளிய வைக்க வேண்டாமா? மாத்து மருந்து கொடுக்காம இப்படியே வச்சுட்டோன்னு வை. அப்புறம் உன் அண்ணன் நிரந்தரமா கோமா ஸ்டேஜ்க்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல இல்ல அப்புறம் யாராலையும் காப்பாத்த முடியாது. கேர்லெஸ்ஸா இருக்காத. சீக்கிரமா நாங்க கொடுத்த டார்கெட்டை முடிச்சிட்டு அப்புறம் வந்து உங்க அண்ணன் பக்கத்துல உட்காந்து அழு போ. இந்த ஃப்ராடுங்க வீடு கட்டி தரேன்னு சொல்லி என்னையும் இந்த ஊர் ஜனங்களையும் ஏமாத்திட்டாங்கன்னு. அண்ணே நான் பண்ண தப்ப நானே சரி பண்றேன். இவங்க வழியிலேயே போய் மயக்கத்துல இருக்கிற நான் உன்னையும் காப்பாத்துவேன். இந்த ஊர் ஜனங்க கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கி கொடுப்பேன். இது சத்தியம். அண்ணே ஐயோ பல்ஸ் ரேட் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. அண்ணே இதுக்கு மேல நான் இங்க இருக்க கூடாது. உடனே போய் வசூல் பண்ணி கொண்டு வந்ததை ஆக்கணும். அண்ணே அண்ணே நான் இப்ப வந்துடுறேன்.